ஆவியானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 33வது வசனம். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஏதோ ஒரு காரியத்திற்காக ஜெபித்து கொண்டே இருந்திருக்கலாம். கால தாமதம் ஆகிக்கொண்டே இருக்கலாம். ஆண்டவரே, இன்னும் பதில் வரலையேன்னு சொல்லி ஏங்கி கொண்டு இருக்கலாம். ஒருவேளை உபவாசித்து ஜெபித்து கொண்டே இருக்கலாம். ஆண்டவரே, என்னுடைய உபவாச நாட்கள் முடிகிறதுக்கு முன்பாக எனக்கு பதில் வரட்டும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டு இருக்கலாம். ஆண்டவரே, இந்த காரியத்தில் ஜெபத்தை தவிர எனக்கு வேறு வழியே தெரியலன்னு சொல்லி முழங்கால் படிட்டு அழுது கொண்டு இருக்கலாம். இப்படி எத்தனையோ காரியங்கள் தேவ சமூகத்தில் நீங்க போராடி கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். நிச்சயமாகவே நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. ஆமென்.